வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நம்மளுக்கு கொடுக்குறோம். 2900 தான் வாஷிங் மிஷின் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்லேயே துவைச்சு முடிச்சிடும். 10 நிமிட்ஸ் போதும் நம்ம 10 நிமிஷத்துலேயே துவைச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷர்ட்டு 3 பேண்ட் அப்படிங்கிறப்ப பேச்சுலர் ரூம்லலாம் வந்து அசால்ட்டாக வந்து பசங்களே துவைச்சிக்கலாம். இது லேடிஸோட வந்து உதவியே தேவையில்லை இல்லையா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டிங்க உங்களுக்கு. 1 இயர் வாரண்டி நமக்கு தரும். ஓகே, இன்னர் பார்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிளைம் ஆகும். சாம்பிளுக்காக வந்து இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி ஸோ சும்மா 2 சின்ன துணி கிளாத் வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கோம். சுவிட்ச் வந்து நான் இப்போ போடுறேன். ஸோ போட்டோன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. கிரைண்டர் மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா தேங்காய் துருவில் ஒரு அடிஷனலாக ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து மாவு பிசரி கொடுத்துருக்காங்க. இழுத்து பண்ணால் அந்த நாபு சைடில் நாங்கள் கொடுத்துருப்போம் ரைட் சைடில். ஜஸ்ட் இழுத்து இங்கே ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாங்க. ஓகே, இழுத்தா அவ்வளோதான். அதே மாதிரி லாக் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதுவே லாக் ஆகிடும். எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் கொண்டு வந்தால் பண்ணுவாங்க. 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க. எங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்குறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, விலை எப்படி கம்மியாக கொடுக்கணும்னு கேட்கும்போது, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம கோவை. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி விசிட்டுக்காக தான் வந்திருக்கும். நிறைய வீடியோ நம்ம ஷாப்பில் போய் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாஷிங் மிஷின் அண்ட் வெட் கிரைண்டர் வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுற டேரெக்டாக ஃபேக்ட்ரிக்கே வந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்டட் வாஷிங் மிஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிராண்ட் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கும். DLI வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில் எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில், அதாவது பிலோ 5000 இல்லைங்க, பிலோ 4000 அந்த ரேஞ்சுக்கு வந்து இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டா மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல வந்ததுனால ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எப்படி இருக்க போகுதுங்கிறது நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்பில் எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பிரதர் தான் நமக்கு வந்து டீட்டெயிலாக இங்கே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கைட் பண்ண போகிறேன். பிரதர், உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் பிரவீன். ஓகே, நம்ம DLI அப்படிங்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் மக்களுக்கு சொல்லுங்கள். DLI பார்த்தீங்கன்னா தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் DLIன்னு சொல்கிறோம். இங்கே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், வெட் கிரைண்டர், அதுக்கப்புறம் பம்ப்ஸ்லாம் பண்ணுறோம். ஸோ வெட் கிரைண்டர், வாஷிங் மிஷின், பம்ப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மெயினான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட வீட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிவி வந்து காமனாக எல்லா வீட்லையும் இருக்குது. அதே மாதிரி ஃபேன் இருக்குது. ஸோ ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின். ஏன்னா துணி துவைக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதோட அலசுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து துணி துவைக்கிற லேடிஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதான் வந்து எல்லாருமே ஒரு சாமானிய மக்கள் வந்து ஒரு நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில தான் இவங்க வாஷிங் மிஷின் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பிரைஸ்ல இருந்து நம்ம வாஷிங் மிஷின் கொடுத்துருக்கோம்? வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நம்மளுக்கு கொடுக்குறோம். 2900 தான் வாஷிங் மிஷின் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3000. எக்ஸாக்டா பிரைஸ் சொல்லிருங்க. 3422 3422 ரூபாய்க்கு நீங்க வாஷிங் மிஷினை வாங்கிக்கலாம். ஒரு பிராண்டட் வாஷிங் மிஷின்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா குறைஞ்சது நீங்க வந்து 10,000 ரூபாய் எல்லாம் வாங்க முடியாது. ஆனால் இங்க இவங்க எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வெறும் 3422 ரூபாய் வித் உங்களுக்கு டாக்ஸோட பார்த்தீங்க அவ்வளோதான் உங்களுக்கு வருது. ஸோ டேரக்டாக நீங்கள் அந்த வாஷிங் மிஷினை வாங்கிட்டு வீட்டில் நீங்கள் துவைக்க ஆரம்பிச்சு டேரக்டாக நம்ம ப்ராடக்ட் போயிடலாம். ஏன்னா வந்து நிறைய இங்கே இருக்குது. ஸோ வெட் கிரைண்டர் இருக்குது, அதுவும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எல்லா கிளிப்பிங்கும் உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, வாஷிங் மிஷின் எப்படி இருக்க போகுது, எப்படிலாம் துவைக்க போகுது. ஏன்னா ஒரு 4000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதோட தரம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி, ஒரு பிராண்டட் நிறைய விளம்பரப்படுத்துறாங்க. ஸோ அதனால் நல்லா இருக்குன்னு தெரியும். ஒரு 4000 ரூபாய்க்குள்ள வாங்கக்கூடிய அந்த பொருள் எவ்வளோ தரமாக இருக்குது, எப்படிலாம் துவைக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா? நம்ம டேரெக்டாக பார்த்துலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின். கண்டிப்பாக உங்களால் நம்பவே முடியாது. ஏன்னா ஒரு வாஷிங் மிஷின் நான் பாருங்கள் ஒரே ஆளை வந்து அழகாக தூக்கிட்டேன். ஸோ அவ்வளோ காம்பாக்டாக இந்த வாஷிங் மிஷின் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைனிங் எல்லாமே வந்து இப்போ அன்பாக்சிங் வந்து எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரதர், ஓப்பன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஸோ பாக்ஸிங் வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கிங் எப்படிலாம் பண்ணுறாங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. தர்மாக்கோல்லாம் வச்சு சேஃப்டியாக உங்களுக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க வாஷிங் மிஷின். ஒத்த கையிலே தூக்கிட்ட பாருங்கள். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்குது. ஃபுல்லாக அந்த ராப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பிரதர், இதை பற்றி சொல்லிடுங்க. இது டைம் வந்து நம்ம ஜஸ்ட் டைமிங் செட் பண்ணுறது, எவ்வளோ நிமிஷம் துவைக்கணும்னு 15 நிமிட்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துருப்போம். நம்ம 5, 10, 15 எவ்வளோ வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, 5 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா 5 நிமிஷம், 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்லேயே துவைச்சு முடிச்சிடும். 10 நிமிட்ஸ் போதும், நம்ம 10 நிமிஷத்துலேயே துவைச்சிடலாம். ஓகே, 10 நிமிஷத்தில் வந்து உங்களோட நீங்கள் துணிகளை வந்து துவைச்சிடலாம். ஸோ உள்ள என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து கேப் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து உங்கள் கேட்லாக் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும், அவங்களோட அட்ரஸ் அதெல்லாமே, வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க.
அடுத்து உள்ள வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் என்ன பிரதர் இது உங்களுக்கு? இது உங்களுக்கு வந்து இன்லெட் பைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்ம வந்து இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க சைடில். இந்த இடத்துல பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதில் நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டு இதில் ஃபிட் பண்ணிக்கிட்டு நம்ம டேப் மூலியமா ஹோஸ் வச்சு கனெக்ட் பண்ணி இதில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து டேப் மூலமாக தண்ணி வந்து உள்ள வந்து நம்ம வந்து ஹோஸ் வச்சு கனெக்ட் பண்ணி தண்ணி வர வச்சுக்கலாம். இது வந்து வெளியில் வந்து தண்ணி வெளியில் போகிறது. தண்ணி ட்ரைன் பண்ணுறதுக்கு தண்ணி ட்ரைன் பண்ணுறதுக்கு வெளியில் சுவிட்சஸ் எதுவும் கிடையாது. சும்மா நீங்கள் ஜஸ்ட் கீழே போட்டிங்கன்னா போது தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு வெளியே போயிடும். தண்ணி ஃபுல்லாக வெளியில் போயிட்டு இருக்கும். துவைக்க தண்ணி வெளியில் போயிருச்சுன்னா நம்ம இதை எடுத்து மேலே மாட்டினா தான் தண்ணி வெளியே போகாமல் இருக்கும். நம்ம எதாவது கீழே போட்டாலே தண்ணி வெளியே போயிடும். ஜஸ்ட் நீங்கள் இதுக்குன்னு தனியான சுவிட்செல்லாம் வைக்கல. எதுவுமே டேரெக்டாக நம்ம வந்து இதை வெளியில் எடுத்து விட்டால் தண்ணி வெளியில் போயிடும். இதில் லாக்கில் இருக்கிற வரைக்கும் வந்து தண்ணி வந்து வெளியே போகாது. சூப்பர். ஓகே. ஆக்சுவலாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிசைனை பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் வந்து ஃபுல் வந்து இந்த நமக்கு வந்து துவைக்கும், சுற்றி ரோல் பண்ணி துவைக்கும். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதில் எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் போடலாம் பிரதர்? இதில் 6 kgல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது ஒரு செட்னா சட்டை பேண்ட் ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 செட்டு கொடுக்கும். 3 செட்டு, அதாவது ஒரு 3 சட்டை 3 பேண்ட் உள்ள போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஷர்ட்டு 3 பேண்ட் அப்படிங்கிறப்ப பேச்சுலர் ரூம்லலாம் வந்து அசால்ட்டாக வந்து பசங்களே துவைச்சிக்கலாம். இது லேடிஸோட வந்து உதவியே தேவையில்லை இல்லையா? ஏன்னா வாஷிங் மிஷின் அப்படின்னாலே வந்து லேடிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இனிமேல் இந்த வாஷிங் மிஷின் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ காம்பாக்டாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற 3 ஷர்ட் 3 பேண்ட் நீங்கள் டெய்லி நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வாஷ் பண்ணிடும். இதில் நம்ம அலசிக்கலாமா? அதில் இதே நம்ம அலசிக்கலாம். திரும்ப வந்து தண்ணியை வெளியில் எடுத்து தண்ணி ட்ரைன் பண்ணி மறுக்க பியூர் வாட்டர் ஊற்றி ஒரு 5 நிமிட்ஸ் வச்சிங்கன்னா போதும் அலசி விட்டு. ஓகே. இப்போ டேரெக்டாக நம்ம இதில் வந்து வேற என்ன வந்து இதில் வந்து பண்ணக்கூடாதுன்னு இருக்கும் இல்லையா? இந்த வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது? இதில் பார்த்தீங்கன்னா டைமை கொடுத்துருக்கோம். ஓகே. இதில் கிளாக் வைஸ் மட்டும் தான் ரொட்டேட் பண்ணுங்க. ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணக்கூடாது. ரிவர்ஸில் சுற்றக்கூடாது. ஆமாம். ஓகே. நம்ம சுவிட்சை மட்டும் தான் ஆஃப் பண்ணணும். அதுவா ஆன்டி கிளாக் வைஸ் 0 வந்து செட் ஆகிக்கும். அதுவே செட் ஆகிக்கும். நம்ம வந்து டேரெக்டாக 0 வரைக்கும் நம்ம திருப்பிடக்கூடாது. ரன்னிங் ஆகல இருக்கும்போது திருப்பிடக்கூடாது. ஓகே. வேற என்ன பிரதர் பண்ணக்கூடாது? அதுக்கப்புறம் வாட்டரோட லிஃப்ட் பண்ணக்கூடாது, ட்ரெஸ்ஸோட லிஃப்ட் பண்ணக்கூடாது. வாட்டர் தண்ணி உள்ளே இருக்கும்போது அப்படியே தூக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அது லோடு தாங்க முடியாமல் உடையிற கூட வாய்ப்பு இருக்குதுல்ல. ஸோ தண்ணியை ஃபுல்லாகவே வந்து ட்ரைன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட்டை தூக்கணும். ஆமாம். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வைக்கணும். வேற பிரதர்? வேற நம்ம துவைக்க இதை எடுத்து கீழே விடக்கூடாது. அவ்வளோதான். சிம்பிள் மெக்கானிசம். சிம்பிள் தான். உங்களுக்கு வந்து துவைச்சிட்டு இந்த டியூப் நீங்கள் வெளியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாகவே ட்ரைன் ஆயிரும். அப்படி ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் வெறும் மிஷின் மட்டும் தான் ஓட ஆரம்பிக்கும் இல்லையா? தண்ணி இல்லாமல் சுற்ற ஆரம்பிக்கும். அழுக்கெல்லாம் நல்லா போகுங்களா பிரதர்? அழுக்கெல்லாம் சூப்பராக போவாங்க. நம்ம பெரிய மிஷினோட இது நல்லாவே போகும். நல்ல பெரிய மிஷின் நல்லாவே போகும். அதோட பெட்டராகவே. பிரதர் இந்த மிஷினோட ஆர்பிஎம் என்ன? ஆக்சுவலாக வந்து எவ்வளோ இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 300 ஆர்பிஎம்ல உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். 300 ஆர்பிஎம் ரொட்டேட் ஆகும். ஓகே. ரைட் அண்ட் லெஃப்ட் மாறி உங்களுக்கு டைரக்ஷன் மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே பிரதர். ஓகே. இதோட வாரண்டி சொல்லுங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் வந்து இப்போ வந்து ஒரு 4000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். எந்த ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் வாரண்டி இல்லாமல் வாங்க மாட்டோம். ஸோ இதுக்கு வந்து வாரண்டி நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டிங்க உங்களுக்கு. 1 இயர் வாரண்டி நமக்கு தரும். ஓகே. இன்னர் பார்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிளைம் ஆகும். ஓகே. எல்லா பார்ட்ஸுமே கிளைம் ஆகும் 1 இயர்க்குள்ள. மோட்டரோட வாரண்டி 1 இயர். மோட்டரோட வாரண்டி எல்லாமே 1 இயர், பார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கவர் ஆயிரும். ஓகே. நீங்கள் பாருங்க ஆக்சுவலாக வந்து பிலோ 4000 நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வாங்கணும் தாராளமாக நீங்கள் DLI வாங்கிக்கலாம். ஒரு ஸ்மால் ஃபேமிலி ஒரு காம்பாக்டாக ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 4 பேர், ஒரு ஹஸ்பண்ட் ஒரு குழந்தை இருக்காங்க. ஸோ 2 குழந்தைங்க, 2 வீட்டில் மொத்தம் 4 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஆப்டான ஒரு ப்ராடக்ட் தான் இல்லையா? அது ஏன்னா வந்து அதிகமான லோடு இதில் கொடுக்க முடியாது. ஸோ டெய்லி வந்து நம்ம வந்து வாஷ் பண்ண நினச்சாலும் வாஷ் பண்ணிக்கலாம். 2 days ஒன்ஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணால் கூட வாஷ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே பிரதர். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொரு மாடல் இருக்குது. இது இன்னொரு மாடல் இருக்குது. இது எவ்வளோ கேஜி ஆக்சுவலாக? இது 6 kgன்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது உங்களுக்கு இதோட கொஞ்சம் அதிக ட்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு 8 kgன்னு இருக்குது. அதில் நீங்கள் 4 செட்டு அந்த 8 kg. ஆமாம் 8 kg. 6 கிலோ 8 கிலோ போகும்போது அதிகமாக இன்னும் 2 செட் கூட சேர்த்து போட்டுக்கலாம். ஆமாம். சூப்பர் பிரதர். ஓகே. ஸோ இப்போ பார்த்ததெல்லாம் 6 கிலோ. ஸோ அடுத்தது 8 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து பாக்ஸ் பண்ணி சேம் பேக்கிங் வச்சிருக்காங்க. அதை விட அடுத்த சைஸாக மட்டும்தான் வரப்போகுது. ஒரு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் 2 செட்டு போடணும், கொஞ்சம் துணி அதிகமாக நீங்கள் துவைக்கணும் அப்படின்னா நீங்கள் அடுத்த சைஸான 8 கிலோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம இத்தனை நேரமாக வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணுறது பார்த்தோம், அதோட வாரண்டி பார்த்தோம், அது எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தோம். பட் அது எப்படி வந்து நம்ம வீட்டில் வந்து போட்டால் எப்படி அது துணி துவைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சாம்பிளுக்காக வந்து இப்போ ஓரளவுக்கு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி சும்மா 2 சின்ன துணி கிளாத் வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கோம். சுவிட்ச் வந்து நான் இப்போ போடுறேன். ஸோ போட்டோன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. நான் வந்து டைம் வந்து உங்களுக்கு செட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பிலோ ஒரு 5 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் ரெகுலேட்டர் மட்டும் நீங்கள் திருப்பினீங்கன்னா போதும், அது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் சோப் தூள் போட்டுட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் துவைக்க ஒரு டைம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணி வெளியில் போகிற இந்த டியூப்பை வெளியில் எடுத்து விட்டீங்க அப்படின்னா தண்ணி பாட்டு உங்களுக்கு ஃப்ளோ வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படின்னா 30 செகண்ட் ரைட் சைடும் 30 செகண்ட் ரிவர்ஸ் லெஃப்ட் சைடும் உங்களுக்கு வந்து ஸோ ஆன்டி கிளாக் உங்களுக்கு கிளாக் வைஸில் வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு அந்த துணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துரும். ஸோ ஒரு பெரிய பிராண்டட் வாஷிங் மிஷின் எப்படி இருக்குமோ ஸோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ஒரு காம்பாக்டாக இருக்கும். இன்னும் இதில் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேருக்கு வந்து இதுலேயே வந்து அலசிக்கலாம். பட் அலசுறது வந்து சில பேருக்கு
அலசறதுக்கு வந்து எனக்கு வந்து நான் மேனோட அலசினா தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது ஒரு பக்கெட்டு மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்குது. இது நீங்கள் டேரெக்டாக அப்படியே நீங்கள் நின்னதுக்கப்புறம் அப்படியே தண்ணியை வெளியில் எடுத்துட்டு பைப்பில் திரும்ப தண்ணியை உள்ளே போட்டு இதில் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அலசிக்கலாம். ஒரு 2-in-1 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப காம்பேக்டாக இடத்த வந்து உங்களுக்கு அடைக்கவே அடைக்காது. எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டில் ஒரு மூலையில் ஒரு அரிசி பக்கெட் வச்சிருக்க மாதிரி நீங்கள் வந்து இந்த வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா வாஷிங் மிஷின் நீங்கள் டக்குன்னு வாங்கணும் அப்படின்னா இம்மீடியட்டாக ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த போர்ட்டபிள் வாஷிங் மிஷினை வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் எப்படி எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கிரைண்டர். ஸோ வந்து கிச்சனில் வந்து கிரைண்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா வந்து வீட்டில் வந்து கிரைண்டர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ அந்த விதத்தில் கிரைண்டர் வந்து இவங்க 3 டைப்பில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கோல்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி வெட் கிரைண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 விதமான உங்களுக்கு மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து அந்த வெட் கிரைண்டர் வந்து டிட்லிங் வெட் கிரைண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அப்படி நம்ம டில் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ 3 டைப்பில் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதர், இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த லக்ஷ்மி கோல்டு இந்த எல்லோ பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு என்ன ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 1900 ப்ளஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு தான். 1900 ப்ளஸ் ஜிஎஸ்டி வருது. ஓகே, இது பிரதர் லக்ஷ்மி வெட் கிரைண்டர் இது 2400 ப்ளஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு 2400 ப்ளஸ் ஜிஎஸ்டி கரெக்டுங்களா? ஆமாங்க. ஓகே, அடுத்தது லக்ஷ்மி அந்த டிட்லிங் வெட் கிரைண்டர் இது டில்ட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2850 ப்ளஸ் ஜிஎஸ்டி 2850 ப்ளஸ் ஜிஎஸ்டி அவ்வளோதான். ஆமாம். ஆக்சுவலாக வந்து இந்த டில்ட்டிங் வெட் கிரைண்டர்லாம் மார்க்கெட்டில் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இவங்ககிட்ட ரொம்ப குறைஞ்ச விலையில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லக்ஷ்மி கோல்டு ஓப்பன் பண்ணலாம். பிரதர், நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதை. ஸோ பேக்கிங் உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத வந்து நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ பட்ஜெட்டில் இருக்குது நீங்கள் யாருக்கா அதை வந்து நீங்கள் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ லோ பட்ஜெட்டில் இருக்குது. ஓப்பன் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிரைண்டர்லாம் நீங்கள்லாம் யாருக்காவது கல்யாணத்துக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் வந்து வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெட் கிரைண்டர்லாம் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ பேக்கிங்கே செம்மையாக இருக்குது. உள்ளே பாருங்கள். ஸோ வெளியில் எடுத்துடலாம் பிரதர். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து லக்ஷ்மி கோல்டு. இந்த வெட் கிரைண்டர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ கெப்பாசிட்டி பிரதர் நமக்கு? இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் நாங்கள் பண்ணுறோம். 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ இது எப்படி ஃபிட் பண்ணுறது? உள்ள வந்து இது இந்த பிரதர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி வரும். ஓகே, சப்பாத்தி மாவு பிசையது உங்களுக்கு அடிஷ்னலாக நாங்கள் கொடுத்துருவோம். அடிஷ்னலாக இது 3-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலாக கிரைண்டரில் நீங்கள் கிரைண்டர் மட்டும் இல்லைங்க, இதை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா தேங்காய் துருவில் ஒரு அடிஷ்னலாக ஒரு கிட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து மாவு பிசைரி கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது? நம்ம மேலே நட்டு கொடுத்துருப்போம். ஓகே, அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது ரிமூவ் பண்ணுறது. ஜஸ்ட் அவ்வளோதான் ரிமூவ் பண்ணுறது. அடுத்தது தேங்காய் துருவி மேலே வச்சுட்டு தேங்காய் வச்சு மேலே தேங்காய் அப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும்போது நமக்கு வந்து அது துருவ ஆரம்பிச்சிடும். சூப்பர். ஓகே, இது ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது உள்ள விழுந்து அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது அது ரிமூவ் பண்ணி மாவு பிசைறது அதே மாதிரி தான். த்ரெட் டைப் மாதிரி. டைட் பண்ணிக்கணும் இப்படி. ஆமாம், டைட் பண்ணி இது சுற்றும் போது மாவு ஆட்டோமேட்டிக்காக பிசையும். அதுலேயே ரோல் ஆகி. ஆக்சுவலாக பாருங்கள், ஆக்சுவலாக கிரைண்டர் மட்டும் இல்லைங்க, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஒரு 3-in-1 ஒரு கிட்டு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவபுளாக இருக்குது உங்களுக்கு அந்த கிட்டுமே. ஸோ கலரில் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவு பிசைறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்குமே வந்து இதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காய் துருவல் இருக்குது, அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3-in-1 ஒரு கோம்போ வரும்போது இந்த ப்ரைஸ்க்கு வந்து யாருமே தர முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது. அப்புறம் இதில் என்னென்ன கலர்ஸ் நம்மகிட்ட இருக்குது? இதில் ஒரே கலர் தான் அவைலபிள். நம்ம ஒரு கலர் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர். ஓகே, வேறு இதோட கேட்ப வாரண்டி எவ்வளவு? இதுக்கு வந்து நம்ம கிரைண்டருக்கு வந்து வாரண்டி நாங்கள் 1 இயர் தாங்க கொடுப்போம். 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த ஒரு வெரைட்டி தான். ஸோ பிரதர் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கு இதுக்கு என்ன பிரதர் டிஃப்ரெண்ட்? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் காயில் நாங்கள் பண்ணுவோம். ஓகே, இது உங்களுக்கு காப்பர் இதில் பண்ணுவோம். அந்த காயில் வந்து அலுமினியம் காயில் அண்ட் காப்பர் காயில் உங்களுக்கு பண்ணி தராங்க. ஓகே, ஸோ அதை விட கொஞ்சம் வந்து காப்பரில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பேக்கிங் பக்காவாக இருக்குது. சேம் இது அதே மாதிரி சேம் மெத்தடில் தான் உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு பிசைறதுக்கு வந்து அது கொடுத்துருக்காங்க கிட்டு. தேங்காய் துருவல் கொடுத்துருக்காங்க. சேம் சைஸு சேம் தான். ஒரே டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் ஸோ லக்ஷ்மி கோல்டுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன, அது அலுமினியம் அந்த ஒரு ஒயரில் பண்ணுறது, இது வந்து காப்பர் ஒயரில் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ அதை விட இது கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எது சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி அந்த டில்ட்டிங் வெட் கிரைண்டர். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு வெட் கிரைண்டர் கூட சொல்லலாம். ரொம்பவுமே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வெட் கிரைண்டர் தான் இது. ஸோ டில்ட்டிங் அப்படிங்கிறது நம்ம டைமை சேவ் பண்ணும். ஆக்சுவலாக வந்து அந்த மாவெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்குலாம் நம்ம வந்து உட்காந்து அதை வலிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. அந்த ஓல்டு இதெல்லாம் இப்போ ட்ரெடிஷ்னலாக வந்து அது ஒரு ட்ரெண்ட்லேயே ரீசெண்டாக வந்து மாறினது இந்த வெட் கிரைண்டர் தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்குமே வந்து இவங்க வந்து 12 months வந்து வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரதர் ஓப்பன் பண்ணுங்க தான்.
ஸோ இது என்னென்ன கலர் பார்த்து இருக்கு நம்மகிட்ட இருக்கு? இதில் உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா பிங்க், ஆரஞ்ச் அண்ட் பிளாக் வித் ஆரஞ்சில் 3 கலரில் உங்களுக்கு பண்ணி தராங்க. ஓகே, இதோட பேக்கிங்கும் வந்து பக்காவாக தர்மாக்கோல்லாம் சேஃப்டியாக வச்சுருக்காங்க. ஸோ மேலேயே கேப் இருக்குது. ஆக்சுவலாக மாடலே வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். டிசைன்ஸு செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக லுக் வைஸ் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து அதே மாதிரி நார்மல் கிரைண்டர் இருக்க மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேபிள் டாப் கிரைண்டர் இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து மாவு பசருக்கு கொடுத்துருக்காங்க, தேங்காய் தூளும் கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய கிட்ட எல்லாமே அதே தான். ஸோ ஒன்றே ஒன்று அப்படின்னா அந்த டில்ட் பண்ணுறது மட்டும்தான் அது டிஃப்ரெண்ட்டு. பிரதர் எப்படி அது நீங்கள் டில்ட் பண்ணால் அந்த நாபு சைடில் நாங்கள் கொடுத்துருப்போம், ரைட் சைடில். நாபில் அழுத்தி பிடிச்சிட்டு நாபு அழுத்தக்கூடாது, ஜஸ்ட் இழுத்து இங்கே ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாங்க. ஓகே, இழுத்தா அவ்வளோதான். அதே மாதிரி லாக் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதுவே லாக் ஆகிக்கும். ஸோ நம்ம இந்த டில் பண்ணும்போது மட்டும் வந்து நம்ம இழுத்து பிடிச்சிட்டு அப்படியே நம்ம டில் பண்ணணும். திரும்ப வந்து நம்ம எடுத்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுதான் லாக் ஆகிக்கும். லாக் ஆகிக்கும், அவ்வளோதான். சூப்பர் சிம்பிள். நீங்கள் மாவை நீங்கள்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த மாவை வெளியில் எடுக்கணும். ஜஸ்ட் அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே சாத்தி கீழே ஒரு பாத்திரம் வச்சிங்கன்னா அப்படியே நீங்கள் அதில் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது. ஸோ டிசைன்ஸ் வைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? சூப்பர் பிரதர். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த விலையிலலாம் வந்து நீங்கள் கிடைக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் DLI வந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ இதை தவிர நீங்கள் எங்கே போனாலும் சரி, ஒரு பிராண்டட் போனாலும் சரி, மினிமம் ஒரு 3000 4000 அந்த ரேஞ்சு தான் வந்து உங்கள் கிரைண்டர் கிடைக்கும். வாஷிங் மிஷின் ஆகட்டும், கிரைண்டர் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. இவ்வளோலாம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் அடுத்து நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இவங்க அடுத்து மெயினான ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின், கிரைண்டரோட நிப்பாட்டில் அடுத்தது இவங்க வந்து மோட்டர், வீட்டுக்கு தேவையான அந்த தண்ணிக்குள்ள மோட்டர் பம்ப் நமக்கு வேணும் இல்லையா, அதுவுமே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் பம்ப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மோட்டர் பம்பும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 வெரைட்டிக்கு என்ன பிரதர் டிஃப்ரெண்ட்டு? இதில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே வைக்கிறதுங்க நீங்கள். ஓகே, தொட்டிக்கு மேலே வச்சு நம்ம வந்து தண்ணி ஏற்றுறதுக்கு. இது வந்து தண்ணிக்குள்ளே வச்சு வைக்கிறது, தொட்டிக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து எனக்கு என்னென்ன டவுட் என்னன்னா, இதில் வந்து ஹெச்பின்னு சொல்லுவாங்களே, ஹார்ஸ் பவர் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இதில் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா 1 HP இருக்குங்க. ஓகே, 1 HP 140 அடி ஏற்றுங்க உங்களுக்கு. 140 அடி வரைக்கும் ஹைட் வரைக்கும் வந்து இது ப்ரெஷர் கொடுத்துக்கூடிய. சூப்பர். ஓகே, இது செல்ஃப் பிரேமின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு 1/2 HPயும் 1 HP இருக்கும். 2 வெரைட்டி இருக்கு. 1/2 HP இருக்கு, 1 HP இருக்கு. 1/2 HP எவ்வளவு வருது? 1/2 HP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 + GST ஓட 1600 + GST ஓட வருது. ஓகே, இதுலயே 1 HP பார்த்தீங்கன்னா 2900 + GST வரும் உங்களுக்கு. இதுலயே வந்து நீங்க நிறைய காப்பர் வந்து ஒயர் இருக்கு இல்லையா, நம்ம கிரைண்டர்ல பார்த்த மாதிரியே நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க இதுல வந்து காப்பர் ஒயர் இருக்கு, அலுமினியம் ஒயர் இருக்குன்னு. அதுக்கு என்னடி எவ்வளவு பிரைஸ் டிஃபரண்ட் வருது? ஓப்பனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர்ல வருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியத்துலேயும் வரும், காப்பர்லேயும் உங்களுக்கு ரெண்டுமே தருவாங்க. ரெண்டுலயுமே வரும் இதுல. ஓகே, இது பிரைஸ் மட்டும் தனித்தனியா சொல்லிருங்க. அலுமினியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 + GST. ஓகே, 1 HP ல பார்த்தீங்கன்னா 2200 + GSTங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பரில் பார்த்தீங்கன்னா 1/2 HP பார்த்தீங்கன்னா 2050 + GST. ஓகே, அது 1 HP காப்பரில் பார்த்தீங்கன்னா 2900 + GST ஓட வரும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக இவ்வளோ குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்கீங்க. ஓகே, இது வச்சுலாம் வந்து இந்த மோட்டரில் வந்து வாரண்டி இருக்கு இல்லையா, இதுக்கு நமக்கு என்ன வாரண்டி கொடுத்துட்ருக்கோம்? இதுக்கும் எல்லாமே 1 இயர் தான். 1 இயர் வாரண்டி கொடுத்துட்டோம். வந்து DLI வாஷிங் மிஷின் வந்து ஃபேக்ட்ரி விசிட்காக தான் வந்திருந்தோம். ரொம்பவுமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஒரு சாமானிய மக்களும் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நீங்கள் வந்து இந்த விலையை கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஐடியான்னு பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வெட் கிரைண்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்க. அந்த இலவச வெட் கிரைண்டர் கொடுத்ததுனால எங்கள் வியாபாரம் கொஞ்சம் டல் அடிச்சுது. அதுக்கு மாற்று வந்து என்ன வழி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் பண்ணும்போது, யோசனை பண்ணும்போது எங்களுக்கு இந்த மாதிரி சீப்பான ஒரு ப்ராடக்டை தயார் பண்ணி மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இதை பண்ணணும். அதில் வந்தது தான் இந்த வாஷிங் மிஷின். ஏன்னா வாஷிங் மிஷின் அப்படிங்கிறது வந்து எல்லா வீட்லையும் வந்து வாங்க முடியுமா அப்படிங்கிற கண்டிப்பாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் இந்த ப்ராடக்ட் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் எல்லா வீட்லையுமே இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நிறைய போயிருக்கு. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் வந்து எங்கெல்லாம் டெலிவரி பண்ணுறீங்க இந்த வாஷிங் சார்? தமிழ்நாடு உள்ள இந்தியா பூரா எங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. எங்களுடைய நம்பரு 9345938546ங்கிற ஒரு நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பரில் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கட்டிட்டு பணம் கட்டின ரெசிப்டைமு மிஷின் அனுப்ப வேண்டிய முகவரியும் எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டா, வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2 டேஸில் நாங்கள் அந்த இடத்துல கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, பெங்களூராக இருந்தாலும் சரி, மைசூராக இருந்தாலும் சரி, எல்லா ஊருக்கும் நாங்கள் அனுப்புவோம். ஓகேங்க. இப்போ சீப்பாக கொடுத்துட்டு இருக்கீங்க. இதோட குவாலிட்டியெல்லாம் எப்படி தான் இருக்குங்க? குவாலிட்டி மற்ற மிஷினுக்கு மாதிரி தாங்க. இதில் சீப்புன்னு எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன விலை குறைவுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து டைரெக்டாக கம்பெனியில் தயார் பண்ணுறோம், தயாரிக்கிற கன்சூமருக்கு டைரெக்டாக சேல் பண்ணுறோம். எங்களுடைய ப்ராடக்டை வாங்குறவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, விலை எப்படி கம்மியாக கொடுக்குதுன்னு கேட்கும்போது, மற்ற பெரிய கம்பெனிகள்லாம் வந்து டீலரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, ஏஜென்ட்னு ஒவ்வொரு ஊர்லேருந்து
போகிறது வர்றது போகிறது, இதுக்காக உண்டான ஷோரூம் செலவுகள், இதுக்கு ஷோரூமில் 100 பேர் வேலை செய்வாங்க, அதுக்கு சம்பளம், இதையெல்லாம் சேர்த்து தான் அதில் செய்கிறாங்க. பட் எங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் வந்து கம்பெனியில் தயார் பண்ணுறோம், டைரெக்டாக கன்சூமருக்கு வித்துடுறோம். அது ஒன்று தான் வந்து விலை குறைவுக்கு காரணமே தவிர குவாலிட்டி அல்ல. இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்னு கூட சொல்லலாம். சூப் அண்ட் பெஸ்ட் தான், கண்டிப்பாக சீப் அண்ட் பெஸ்ட். சரிங்க. இப்போ 1 வருஷம் நம்ம வாரண்டி கொடுத்துருக்காங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க கொண்டு வந்தா பண்ணுவாங்க. 1 வருஷம் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அதிகபட்சமா இதாகி போனா கூட, ரிப்பேர் சர்வீஸ் வந்தால் கூட ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு மேல கண்டிப்பா போகாது. நீங்க பிராண்டட் மிஷின்ல எடுத்தீங்கன்னா 7000 8000 10000 சார்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இதுல இல்லைங்க. மிஷினுடைய விலையே 4000 3000ங்கிற போது நம்ம அதுக்குள்ளதான் சர்வீஸ் மெட்டீரியல் போட்டாகும். ஸோ அப்போ லைஃப் டைம் சர்வீஸ் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. எப்போ கொண்டு வந்து சார்ஜ் பண்ணுவோம், அவ்வளோதான், வேற என்ன இருக்கு. இப்போ பெரிய ப்ராடக்ட் கம்பெனிகளில் கூட சொல்லுவாங்க முதல்ல சர்வீஸுமாங்க, அப்புறம் வந்து பார்த்துட்டா நாங்கள் வந்துட்டு போனதுக்கே ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் சார்ஜ் பண்ணி ஏதாவது ஸ்பேர் போட்டால் தான் பண்ணுவாங்க. இப்போ பெரிய வாஷிங் பிராண்டடுக்கெல்லாம் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, சர்வீஸ்க்கு கூப்பிட்டாலே வந்துட்டு போகிறதுக்கு ஒரு சார்ஜ் போடுறாங்க. நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்து சர்வீஸ் வேண்டாம் இவ்வளோ ஆகுதா வேண்டான்னு சொன்னீங்கன்னா வந்ததுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க, 500 600 வாங்குறாங்க. அதெல்லாம் இங்கே கிடையாது. எங்கள் இடத்துல வந்து கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்போவே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வெளியூர்லேருந்து சர்வீஸ் அனுப்புறவங்க அங்கிருந்து கண்டிப்பாக அனுப்பணுங்க. கம்பெனிக்கு தான் அனுப்பணும். கம்பெனியில் வந்து ஃப்ரீ சர்வீஸு மோட்டரே போனாலும் மாற்றி கொடுப்போம். அதனால் நீங்கள் கம்பெனிக்கு வந்து அனுப்புறது தான் பெட்டர். வெளியே கொடுக்க வேணாம். ஆமாம். இல்லை நீங்கள் அங்கேயே பண்ணிக்கிற எங்களுக்கு அந்த வசதி இருக்குதுன்னா, ஏதாவது ஸ்பேர்ஸ் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டால் கண்டிப்பாக அனுப்பி வைப்போம். ஸ்பேர் தனியாக அனுப்பிச்சுட்றீங்க, அவங்க மாத்திரதான் மாற்றிக்கலாம். இல்லை இங்கே அனுப்புறதுனால அனுப்பலாம். சரிங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நிறைய ஒரு முனைவோட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க வந்து நிறைய பேர் வந்து எங்ககிட்ட வந்து எடுத்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து எங்களை நீங்க அணுகலாம். உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணா நீங்க டீலர்ஷிப்க்கு நீங்க கண்டிப்பா கொடுப்போம். ஆல்ரெடி நாங்க கொடுத்துருக்கிற ஊருக்கு தர மாட்டோம். வேற புதுசா ஏதாவது ஊர்களுக்கு கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். ஆல்ரெடி கொடுத்த ஊர்களுக்கு கொடுத்தா அந்த டீலர்ஷிப் பாதிப்பாகிறதுனால கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நீங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு டீலர்ஷிப் எடுக்கணும்னா நீங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிஞ்சு கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களோட இந்த ப்ராடக்ட்டை வாங்கி நீங்களும் உங்களோட ஊரில் வந்து நீங்க விற்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் வாங்கணும்னா நீங்கள் டேரெக்டாக DLI தாங்க வரணும். அந்த அளவுக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வாஷிங் மிஷின் வாங்கணும்னு தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன வேடம்பட்டி இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா, நீங்கள் ரூட் பண்ணி வந்துக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் வரணும் கூட இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லா கொஸ்டின்ஸ் கிளியர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு நம்புறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.